ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தி. மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அனுமதியின்றி குணா பட பாடலை பயன்படுத்தியதாக கூறி இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். குணா பட பாடலை பயன்படுத்தியதற்கு இழப்பீடு தராவிட்டால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, இளையராஜா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த நோட்டீஸில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? அதாவது இளையராஜா இசையமைத்த நடிகர் கமல் நடித்த குணா படத்தில் வெளிவந்த கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல், அதே பாடலை தற்போது வெளியான மஞ்சு பாய்ஸ் படத்தில் பயன்படுத்தியுள்ளனர். இந்த பாடலை பயன்படுத்துவதற்கு தன்னுடைய முறையான அனுமதி பெறாமல் பயன்படுத்தியதாக இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் சரவணன் என்பவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் பாடலை உருவாக்கிய முறையில் பதிப்புரிமை சட்டப்படி தனக்கு உரிமை உள்ளதாகவும் தன்னிடம் எந்த விதமான உரிமையும் பெறாமல் இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி அந்த பாடலை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த பாடல் நீக்காவிட்டால் பதிப்புரிமை சட்டப்படி தங்கள் மீது உரிமையல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளார். எனவே இதனைத் தொடர்ந்து அவர் எந்த நேரத்தில் வழக்கு தொடரலாம் என்ற ஒரு நிலை எழுந்துள்ளது. அருணா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.